கிளி அழித்தார். ஏழை பிள்ளைகள் பதியும் போக மதிய உணவு கொடுத்தார். வயது முதிர்ந்த முதியோர்க்கு மாற்றி பணம் தந்தார். இன்று வளர்ந்து வரும் திருத்தொழிலை ஊழியனை காமந்தோறும் அமைத்தார். காங்கிரஸ் கட்சியினை வெற்றி அடைந்திட செய்துவிட்டார். காங்கிரஸ் கட்சி இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று தனது முதலமைச்சர் பதவியை தியாகம் நாட்டினிலே நீ நடந்து காட்டிய வழி நடப்போம். நாட்டினில் நீ நடந்து காட்டிய வழி நடப்போம். இறை துன்பம் வாட்டும் விலங்குகள் உடலை பூட்டும். பஞ்சமும் நோயும் கூடும். அஞ்சாத சிங்கமாக ஆண்மையும் விடுதலை வாங்கி தந்து கடமையில் வெற்றி கண்ட காமராஜ் வீரஞானி எங்கள் கருத்திலே கலந்த ஜோதி. கருத்திலாம் கலந்த ஜோதி. காந்தி அண்ணல் காவியத்தின் கவிதையான காமராஜ் காந்தி என்னும் ஜோதியில் சாந்தமூர்த்தி வழியில் சென்ற சாந்தமூர்த்தி வழியில் சென்ற சத்தியமூர்த்தி காமராஜ் ஏந்தல் எங்கள் இந்தியாவின் எங்கள் கர்ம வீரர் ஆண்டு காலம் ஒடுங்கிய சிறையில் உன்னை துன்பத்தின் தீயில் இட்டு தூய்மை நாட்டில் இன்னலை தீர்ப்பேன் என்றாய். இணையிலா வெற்றி கண்டாய். தேசத்தை உயர்த்தி நின்றாய். துன்பங்கள் ஆயிரங்கள் சூழ்ந்து அவை வந்த போதும் அன்புயர் தலைவாவும் தன் அருள் பணிவோ தாக்கிய செல்லும் கூட்டுக்குப்பவர்கள் காவல்துறையினருக்கு எந்த விதமான சங்கடத்தையும் கொடுக்காமல் நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பு நடத்த உங்களை பணிவன்போடு கேட்டுள்ளோம். இன்னும் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காமராஜ் 30 விழாவிலே கலந்து கொண்டமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரமா ஏழைகளின் காவலர் டாக்டர் சிலம்பு சிறுவர்ஷி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுவார்கள். அனைவரும் அதில் கலந்து கொள்ளும் பணியன்புடன் எங்களுடைய தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் அவதார திருவிழாவாம் 115வது அவதார திருவிழாவிற்கு காமராஜர் ஆதித்தனார் கழகம் சார்பாக நடத்தும் 30 விழாவிற்கு வருகை தந்த பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் நாடார்குல இளைஞர்கள், சிங்கக்குட்டிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே நமக்கெல்லாம் தலைவர், ஏழைகளின் விடிவெள்ளி, நாடார்குல சிங்கம் டாக்டர் சிலம்பு சுரேஷ் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, 30 விழாவாம் நாடார்களுக்கானது விழாவாம் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களின் நினைவு விழாவாம் 30 விழாவில் ஒன்றாம். இரண்டாவது பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் அவதார திருவிழாவாம். மூன்றாவது விழாவாக ஏழை எளிய மக்கள், கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் அவர்களின் வறுமையை போக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாம் 30 விழா எடுப்பதற்காக நமது காமராஜர் ஆதித்தனார் கழகம் சார்பாக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாநில செயலாளர் ஆறுமுக நயினார் அவர்களையும் அச்சுதன் நாடார் அவர்களையும், நமது விழாவை சிறக்க வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கும் ரத்னபால் நாடார் அவர்களையும், உயர்மட்ட குழு தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பது மட்டுமின்றி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நான் ஒன்று சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவானது ரொம்ப நாள் நம்ம யோசிச்சு பிளான் பண்ணி ஆரம்பித்த விழா கிடையாது. ஆனால் நம்ம ஒரே வாரத்தில் எடுத்த முடிவுக்கு நமது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இவ்வளோ ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். காமராஜர் ஆதித்தனார் கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, தமிழகத்தின் அடையாளமாக பனைமரம் காப்போம் அப்படின்னு சொல்லி வருகிற மாதம் நாம் முதலமைச்சரை பார்த்து நம்ம கோரிக்கை மனு கொடுக்கறதா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நாடார் சமுதாய மக்கள் எந்தவித ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் காமராஜர் ஆதித்தனார் கழகத்தை அணுகி எந்த நேரத்திலும் உங்களுக்கு உடனே உதவுவதற்காக மாவட்ட மாநில நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இப்பொழுது புதிய புதிய பொறுப்புகளில் இளைஞர்கள், நாடார் குல சிங்கங்கள் அனைவரும் களமிறங்கி இருக்கிறார்கள். அனைவரையும் அணுகி உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவு காண வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமராஜர் ஆதித்தனார் கழகத்தினுடைய 30வது விழாவிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை இருந்திருக்கின்ற காமராஜர் ஆதித்தனார் கழகத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் சிலம்பு சுரேஷ் அவர்களே, மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற செபஸ்டின் நாடார் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் மரியாதைக்குரிய டி அருண் அவர்களே, சக்திவேல் அவர்களே, ராஜசேகர் மணிவண்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆட்சி இருக்கின்ற ஜெமி ரேன்ஸ் அவர்களே, மற்றும் இங்கே மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர் ரத்னபால் அவர்களே, வர இருக்கின்ற காமராஜர் ஆதித்தனார் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த இயக்கத்திற்கு அன்றும் இன்றும் என்றும் ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர் பட்டாளங்களே, உங்கள் அனைவருக்கும் காமராஜர் ஆதித்தனார் கழகத்தின் சார்பாகவும் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களுடைய சார்பாகவும் மார்ஷல் தேசமணி அவர்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே பல கட்சிகளை சார்ந்தவர்கள் பல விழாக்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல விழாக்கள் என்று சொன்னால் காமராஜர் அவர்களுடைய பெயரை சொல்ல தகுதி இல்லாத காங்கிரஸ்காரர்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ்காரர்களை பற்றி நான் பேசுவதற்கு ஒன்றிரண்டு அல்ல, பல கதைகள் இருக்கின்றது. அவர்களுக்கு என்ன கொடி என்றே தெரியாது. ஒரு காலகட்டத்தில் கதரை கொண்டவர்கள் காங்கிரஸ்காரர்களை கதரை உடுத்துவார்கள், கதரை கொடியாக கொண்டவர்கள். இன்றைக்கு கதர் என்று சொன்னாலே அவர்களுக்கு தெரியாது. அவர்களெல்லாம் இன்றைக்கு காமராஜர்களுடைய பெயரை சொல்லி விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களால் தோற்கடிக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் குமரி மாவட்டத்திலே வந்து களமிறங்கி நாம் அவரை எம்பி ஆக்கினோம். அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டம் வரை காமராஜர்களுடைய வழியில் வந்தவர்களாக, அவருடைய பெயரை சொல்ல தகுதியுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காமராஜர் அவர்கள் இந்த குமரி மாவட்டத்திற்கு எத்தனையோ நல திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள். சொல்ல போனால் ஆசியாவிலே 2வது பெரிய பாலம் மாத்தூர் தொட்டி பாலம் அவருடைய ஆட்சியிலே அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றைக்கும் வானளவில புகழோடு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது காமராஜர் கர்மவீர் அவர்களையே சாரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சத்துணவை கொடுத்தார்கள், சத்துணவுலை முட்டையை கொடுத்தார்கள்.
சத்து மாத்திரையை கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு முன்பு மதிய உணவை மக்களுக்கு கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். கல்வி கண்ணை திறந்தவர் காமராஜர் அவர்கள். அவர்களுக்கு விழா எடுப்பதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கின்றோம். பொதுமக்களை நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காமராஜரால் ஆயத்த கழகம் இடைப்பட்ட சிறிய காலத்தில் தொய்பற்ற ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு அதையும் தாண்டி படிப்படியாக இந்த சமுதாயத்திற்கு சொல்ல போனால் இந்த நாடார் சமுதாயத்திற்கு குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு உங்களை சார்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த மாவட்டத்தில் இந்த இயக்கத்திற்காக சொல்ல போனால் இந்த மாவட்டத்தில் இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பதற்காக அண்ணா திமுகவோ இல்லை காங்கிரஸோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகமோ எந்த ஒரு இயக்கமும் இல்லை. காரணம், இவர்கள் ஓட்டு பொறுக்கிகள். இந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாடார் சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை வாங்கிக் கொண்டு இவர்கள் சமுதாயத்திற்காக என்றும் எப்போதும் பேசியது கிடையாது. வாக்குகளை சேகரிக்கின்ற போது மட்டும் வருவார்கள், நம்மிடம் கேட்பார்கள், தனித்தனியாக பேசுவார்கள். என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் 4 பேர் வந்தா தான் நம்ம சமுதாயத்தை பற்றி பேச முடியும். ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு நாள் கூட இந்த சமுதாயத்தை பற்றி அவர்கள் பேசி இருக்க மாட்டார்கள். வெளியில் வந்தால் சொல்வார்கள் தோளோடு தோள் என்று போட்டோக்கு போஸ் கொடுக்கிறதோடு சரி. இதை தட்டி கேட்பதற்காக இன்றைக்கு ஒரு சில தொழில்களுக்கு பிறகு இந்த இயக்கம் வீறு நடை போட்டு இங்கே வந்திருக்கின்றது. பல இன்னலுக்கு மத்தியில் இந்த இயக்கம் வந்திருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த இயக்கம் உங்களை நாடி வந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் மனதிலே வைத்திருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நினைவு நாளாம் என்று உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முப்பெரும் விழா கூட்டம் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். ஒரு ஆற்றல் மிக கூட்டம், அறிவு சார்ந்த கூட்டம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தல. இந்த கூட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நலத்திட்டங்களை அருமை தலைவர் காமராஜர் அவருடைய நினைவாற்றலும் அவருடைய செயலாற்றும் கடந்து வருகிற இந்த முப்பெரும் விழாவினுடைய நலத்திட்ட உதவிகள் இந்த சமுதாயத்தில் அருமை சகோதரர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல் அவர் சாடினது காங்கிரஸ் மட்டும் என்பதை சொல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஒதுக்கி வைத்துகின்ற திராவிட இயக்கத்தின் கட்சிகள் என்பதையும் நீங்கள் மறப்பதாக இருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் இந்த மண்ணை நாம் மறக்க முடியாது. வயதில் மிகவும் சிறியவனாக இருந்தாலும் தன்னுடைய நினைவில் மிகவும் ஆற்றலாக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். விருதுநகரிலே நம் தலைவரை தோற்கடித்த ஒரு கழகம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே தலைவரை வாங்க அப்புச்சி என்று இந்த மண்ணிலே மாபெரும் வெற்றியை தேடி தந்தவர்கள் என்பதை நீங்கள் தான் என்பதை உங்களுக்கு நினைவுகள் காட்டுகிறேன். ஆனால் இந்த சமுதாய மக்களுக்காக சமுதாய சிந்தனையோடு இந்த இந்திய திருநாட்டை ஒரு திருப்பு முனையாக கொண்டு வந்த அருமை தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் எல்லையில்லா பட்டமளித்தோடு பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் உரிய குமரி மாவட்ட பகுதி பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் நாளைய இன்றைய சமுதாயத்தை உருக்காகின்ற இளைஞர்களே, வருங்கால சமுதாயமாகிய சிறுவர் சிறுமிகள், உங்கள் யாவருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் நாமத்திலும் தமிழர் தந்தை ஆயத்தனார நாமத்திலும் குமரியின் தந்தை மார்ஷல் நேசமணி நாடார் அவர்கள் நாமத்திலும் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் நாமத்திலும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த மாபெரும் நிகழ்ச்சி, ஏனென்றால் இன்றைய தினம் பெருந்தலைவரின் பிறந்த நாள். இந்த விழா தமிழகம் முழுவதும் குமரி மாவட்டத்தின் குக்கிராமங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஏன் தமிழக அரசு இன்றைய தினம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம்.
அப்படிப்பட்ட நாளில் இந்த ஜூலை 15ஆம் நாள் கண்டிப்பாக எந்த பெருந்தலைவரை விருதுநகர் தோற்கடித்ததோ அதை விட்டுவிட்டு மண்ணில் நாம் தாங்கி வழிநடத்தி பெருந்தலைவர் மறைவு வரை நம்முடைய பொற்கரங்களால் ஏற்றின இந்த குமரி மண்ணில் நடத்த வேண்டும் என்பதற்காக தலை சிறந்து தலை தாழ்ந்து தன்னிகரற்று உழைத்த என் இன என் குடியிருந்த சிறிய பெரிய மக்களை முதலாவது தலை வணங்குகிறேன். ஆகவே இந்த நேரம் ஒவ்வொரு இடத்திலும் நிகழ்ச்சிகள் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகத்தில் எந்த தலைவனுக்கும்